இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி பிரீதா 600க்கு 527 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி அகல்யா 526 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தையும், வாசவி 524 மதிப்பெண்கள் எடுத்து 3வது இடத்தையும், ஜோதிகா 514 மதிப்பெண்கள் எடுத்து 4வது இடத்தையும் பெற்றனர். கணினி பாடத்தில் மாணவி பிரீதா 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். தேர்வு எழுதிய அதிகப்படியான மாணவ மாணவிகள் 100க்கு 99, 98 மதிப்பெண்கள் எடுத்து சிறந்த முறையில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீனிவாச ராமானுஜதாசர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு சீனிவாச ராமானுஜதாசர் அறக்கட்டளையின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஸ்ரீ பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரோஜா, சுப்பிரமணியன், கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார், கௌதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் 200 மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் 200 மீட்டருக்கும் மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும் பொழுது வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டது. காவலர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக எண்ணெய் கொட்டியிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை சாலையில் இருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக தேதி முடிவு செய்து அதற்கான அழைப்பிதழ் அம்மன் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்குதல் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக வருகின்ற 8/6/2025 தேதி திருக்கோவிலுக்கு குடமுழக்கு செய்வதற்காக தேதி உத்தேசிக்கப்பட்டு அதற்கான அழைப்பிதழ் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று 10/5/2025 சனிக்கிழமை தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷனின் அறங்காவலர் ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்திற்கான நன்கொடையை புதுச்சேரியை சேர்ந்த
கிரிஷ் என் தனிகா அவர்கள் வழங்கியுள்ளார். இந்நிகழ்வில் சீனிவாசன், புவனேஸ்வரி ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். புதுவை வம்பாக்கீரபாளையம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் செடல் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை வம்பாக்கீரபாளையத்தில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் செடல் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை ஒட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதனை ஒட்டி நேற்று காலை ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதனையடுத்து மாலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் குத்தியும் ஆட்டோ, கார் ஆகியவற்றை இழுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இன்று சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகின்றது. வில்லியனூர் அருகே பாண்டியன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய 13ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை கடகம் ஜோடிக்க புறப்படுதலும், அதனைத் தொடர்ந்து மதியம் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு கூழ் படையலிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணிக்குழு, பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உப்பளம் திப்ராய்பேட்டையில் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய செடல் திருவிழா சிறப்பாக அனிவால் கென்னடி எம்எல்ஏ பங்கேற்புடன் கொண்டாட்டம். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்ராய்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் இந்த ஆண்டு செடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு பக்தர்களின் உற்சாகத்துடன் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார். ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளில் வழிபாடுகளில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் ரவிக்குமார் மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது.
இதில் காலை மூலவர் விநாயக பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொகுதி அதிமுக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு நீர், மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாகத்தை குறைக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பொதுமக்களுக்கு நீர், மோர் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கு இணங்க மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நீர், மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிப்பழம், வெள்ளரி பிஞ்சு, இளநீர் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில தொகுதி கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி புதுச்சேரி கிளையை அரசு செயலர் முகமது மன்சூர் திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். தமிழகத்தின் முன்னணி IAS பயிற்சி நிறுவனமான கிங் மேக்கர்ஸ் பயிற்சி நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் உள்ள வாசவி மாலில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் செயலர் முகமது மன்சூர் கலந்து கொண்டு IAS பயிற்சி அகாடமியை திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மேலும் புதுச்சேரி IAS அதிகாரிகள் மணிகண்டன் மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோரும் பயிற்சி நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் நிறுவன இயக்குநரான பூமிநாதன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்தில் இருந்து தேர்ச்சி பெற்ற IAS சரண்யாவிற்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இரண்டு நாட்கள் நடைபெறும் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான தென் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கூடப்பாக்கம் பகுதியில் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென் மண்டல அளவிலான 2வது ஆண்டு 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி துவக்க விழா கூடப்பாக்கம் பகுதியில் இன்று துவங்கியது. இதில் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ளும் இந்த போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் 2 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப்பின் கௌரவ தலைவர் ADS தாமோதரன் துவக்கி வைத்தார். இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவன தலைவர் ராம், ஆலோசகர் ராஜா, குழு நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியினை கண்டுகளித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகின்றது.
இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நாளை பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும், நான்காவது பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன், சதீஷ், ராணி, கருணாகரன், பாபு, மல்லிகா, முருகன், புஷ்பராஜ், கார்த்தி, சிவா, லக்ஷ்மணன், ராமநாதன், அரவிந்த், பிரவீன், ஹரிஷ், அருணாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க அரசு உறுதுணையாக இருக்கும். அரசு வட்டார வளர்ச்சி விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை பைகள், விவசாய கருவிகள், உபகரணங்கள் மற்றும் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை மக்கள் அனைவரிடத்திலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பது அரசின் எண்ணம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஆர்வம் உள்ளதால் அவர்களின் மூலமாகவே பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. மேலும் பெண்களின் மீது அதிக அக்கறை கொண்ட அரசு நமது புதுவை அரசு. எனவே பெண்களின் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பத்திரப்பதிவில் 50% இலவசம். இதனால் பலர் தங்கள் வீட்டு பெண்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கியவர்கள் அதிகம். எனவே குடும்பத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகின்றது. மேலும் பெண் குழந்தை பிறந்தால் சங்கடம் என நினைத்த நிலையில் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களின் பெயரில் வங்கியில் ரூபாய் 50,000 வைப்பு நிதி வைக்கப்படுகின்றது. மேலும் அரசின் பணம் மக்களின் பணம். அதன் அடிப்படையில் மக்கள் பயன்பெறும் வகையில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சென்றடைய செய்கின்றோம். மேலும் புதுவை அரசு பல நல்ல திட்டங்களை கொண்டு வரும். எனவே கிராமப்புற மக்களுக்கு தேவையான திட்டங்களை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் காய்கறிகள், உணவு தானியங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்ற பகுதி கிராம பகுதி. இதில் நமக்கு அதிக தேவை பால் உற்பத்தி. எனவே தற்பொழுது நமக்கு தேவைப்படுவது 1 லட்சம் லிட்டர். ஆனால் கிடைப்பது வெறும் 40,000 லிட்டர் தான். இதனை 1 லட்சம் லிட்டருக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இதன் மூலமாக ஒவ்வொருவரும் குறைந்தது 20 கறவை மாடுகள் வளர்த்து பால் வளத்தை பெருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். இது நீங்கள் மாநிலத்திற்கு செய்கின்ற ஒரு நன்மை. இதற்கு அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆகவே அரசின் பல திட்டங்களை இந்த துறையின் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் 20 லட்சம் போலி மதுபானம் பறிமுதல். புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மதுபான ஆலை கண்டுபிடிப்பு. 5 பேர் கைது. தமிழக போலீசார் அதிரடி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் இருந்து வானூர் பூத்துறை வழியாக வேனில் மது பாட்டல்கள் கடத்தப்படுவதாக விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பூத்துறை சாலையில் நேற்று காலை தமிழக போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வில்லியனூரில் இருந்து திருச்சிற்றம்பலம் கூற்றோடு நோக்கி வந்த ஈச்சர் வேனை மடக்கி பிடித்து சோதனை நடத்தினர். வேனில் தமிழக டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யும் மதுபானம் பெயரில் போலி மதுபானம் தயாரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி ஏராளமான பெட்டியில் கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. வேன் டிரைவரை பிடித்து விசாரித்த பொழுது திருச்சி கருமண்டபம் சமத்துவ நகரை சேர்ந்த சின்னசாமி மகன் கருத்தப்பாண்டி வயது 40 என்பது தெரிய வந்தது.
கடத்தல் மதுபானம் கொண்டு செல்லும் வழியை காட்ட வேனுக்கு முன்னால் காரில் சென்ற சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சிதம்பரம் மகன் சித்திக் வயது 22, மரக்காணம் அனுமந்தை செட்டிக்குப்பம் ராஜசேகர் வயது 45, புதுச்சேரி கோரிமேடு வீமன் நகரை சேர்ந்த பால் ஜோஸ் வயது 53, புதுச்சேரி கொம்பாக்கம் கண்ணாயிரம் மகன் பிரபு வயது 36 ஆகியோரை பிடித்தனர். இந்த விசாரணையில் அனுமந்தை சக்திவேல் அவரது உறவினர் மூலம் வில்லியனூர் உள வாய்க்காலில் போலி மதுபான தொழிற்சாலை அமைத்து போலி டாஸ்மார்க் மதுபானம் தயாரித்து சென்னை வண்டலூர் பகுதிக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. போலீசார் கருத்தபாண்டி, சித்திக், பால்ஜோஸ், ராஜசேகர், பிரபு ஆகிய 5 பேரை கைது செய்தனர். வேனில் இருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட 10,032 போலி குவார்ட்டர் பிராந்தி பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய ஈச்சர் வேன், ரூட் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட டாடா இண்டிகோ கார் பறிமுதல் செய்து ஆரோவில் போலீசில் ஒப்படைத்தனர். கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி பறிமுதல் செய்யப்பட்ட போலி மது பாட்டில்களை பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார். ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்ட சிலரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ராஜசேகர் கொடுத்த தகவலின் பெயரில் ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் தலைமையில் போலீசார் வில்லியனூரை அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் கடந்த 1 வார காலமாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். தமிழக டாஸ்மார்க் மதுபானம் பெயரில் அச்சடிக்கப்பட்ட லேபிள்கள், காலி பாட்டில்கள், மூடி, காலி அட்டை பெட்டிகள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த இடம் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடம் என்பது தெரிய வந்தது. அனுமந்தை சக்திவேலின் உறவினர் மூலம் பிளாஸ்டிக் அரைப்பதற்கு இடத்தை வாடகைக்கு எடுத்து போலி மதுபான ஆலை நடத்தி வந்தது தெரிய வந்தது. போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரம், காலி பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதே இடத்தில் கடந்த சில மாதத்திற்கு முன்பு சந்தன எண்ணெய் தயாரிப்பதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த டன் கணக்கிலான சந்தன மரக்கட்டை துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகள் பகல் 12 மணிக்கு திறப்பது வழக்கம். அதற்கு முன்பாக கள்ள சந்தையில் டாஸ்மார்க் பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கின்றனர். இதற்காக புதுச்சேரியில் போலி தொழிற்சாலையில் இருந்து மது பாட்டில்கள் தயாரித்து சென்னை பகுதியில் விற்கப்பட்டது தெரிய வந்தது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த உள வாய்க்காலில் இயங்கி வந்த போலி மது பாட்டில் தொழிற்சாலை விழுப்புரம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து அங்கிருந்து பொருட்களை அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடந்த 1 வார காலமாக செயல்பட்டு வந்த இந்த தொழிற்சாலையை அங்குள்ள கலால் அதிகாரிகளோ உள்ளூர் போலீசாரோ கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு மாறாக விழுப்புரம் மாவட்ட போலீசார் கண்டுபிடித்தது புதுச்சேரி போலீசாருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் இடத்தில் இதுபோன்ற சட்டவிரோதமான தொழில் நடந்திருப்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேனி ஜெயக்குமாரின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும், இதன் மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்க்கட்சி தரப்பினர் மற்றும் பல்வேறு பொதுநல இயக்கங்கள் போராட்டங்களை நடத்த இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். வருங்கால உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சரண் அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் மக்கள் சேவகி அம்மா முனைவர் லாவண்யா அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் 10/5/2025 அன்று தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டனர். இதில் உழவர்கரை தொகுதி செயலாளர் என் கலியமூர்த்தி, லூர்துசாமி, அருள், ராஜரத்தினம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த மகளிர்கள் சரளா, அமலா, உமா, சந்திரா, முனியம்மாள், மயிலம்மாள், முருகம்மாள், சகுந்தலா, அங்காளம்மன், சரளா, குணவதி, சுந்தராம்பாள், சகாயராணி, பிரேமா, விஜயா, இளைஞர்கள் சரத்குமார், அங்காளன், விஜயன், ராஜேஷ், அகத்தியன், மணிமாறன், ஜோனாத், விக்ரமன் மற்றும் உழவர்கரை தொகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நலமுடன் வாழ வேண்டியும் கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கு இணங்க நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் இராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும்
வெற்றி பெற வேண்டியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் இன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இருதயாண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் மாநில கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நம் நாட்டிற்காக இரவு பகல் பாராமல் தனது இன்னுயிரை துச்சமென மதித்து நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தான் எல்லையில் போர் புரியும் இந்திய போர் வீரர்களான நம்முடைய சகோதர சகோதரிகள் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் கருத்துக்கு இணங்க நம் நாட்டு மக்கள் அனைவரும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். போர் நடைபெறும் வேளையில் இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்வரும் 20ஆம் தேதி அறிவித்துள்ள பந்த் போராட்டம் அவசியமற்ற ஒன்றாகும். நம் நாட்டு போர் வீரர்கள் எல்லையில் தங்களது உயிரை பணயம் வைத்து போர் புரியும் வேளையில் புதுச்சேரி அரசானது சகட்டு மேனிக்கு அரசு விழாக்களை நடத்துவது அவசியமான ஒன்றா? நம்முடைய பிரதமர் போர் பிரகடனம் செய்துள்ள நிலையில் இராணுவ சட்டத்தின்படி போர்க்கால சமயத்தில் மாநில அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தேவையற்ற விழாக்கள், விளம்பரங்கள், இரவு நேர ஆட்டம் பாட்டங்கள் இவை எதற்கும் யாரும் அனுமதி அளிக்கக்கூடாது. நாடே பதற்றத்தில் உள்ள இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களிலும் நடைபெறும் அரைகுறை ஆடையுடன் டான்ஸ், கேபரே டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவற்றிற்கெல்லாம் அரசு அனுமதித்து கொண்டிருப்பது தேசப்பற்று மிக்க மக்களின் நெஞ்சில் ஈட்டி கொண்டு இதயத்தை துளைத்து எடுப்பது போன்று உள்ளது. எனவே போர்க்காலத்தில் மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், கட்டுப்பாடுகள், பல்வேறு விஷயங்களை செய்யாமல் இருக்க தடை ஏற்படுதல் உள்ளிட்ட விஷயங்களில் மாநில தலைமை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இணைந்து போர்க்கால நடைமுறை சட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் உடனடியாக அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, BL கணேசன், நாகமணி, காந்தி, குமுதன், மணவாளன், முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ, முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கரன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மருத மலையப்பன், மாநில மகளிர் அணி செயலாளர் விமலா ஸ்ரீ, மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனன், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் செல்வம், மாநில இலக்கிய அணி செயலாளர் KM ராமசாமி, மாநில கலை பிரிவு செயலாளர் செந்தில்குமார், மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இருதயராஜ், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் கருணாநிதி, துணை செயலாளர் ராசு என்கின்ற வரதன், மாநில விவசாய அணி இணை செயலாளர் ஜெயமூர்த்தி, மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, துணை தலைவி செல்வராணி, பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலன், சிவராமராஜா, ஜெயந்தி, வெங்கடேசன், தொகுதி கழக செயலாளர்கள் ஆறுமுகம், கமல்தாஸ், சிவக்குமார், பாஸ்கர், டாக்டர் கணேஷ், ராஜா, சம்பத், கோபால், குணசேகர், முகமது யூசப், தொகுதி தலைவர்கள் சவரிநாதன், காந்தி, ராஜேந்திரன், பழனி, ஆறுமுகம், முன்னாள் தொகுதி செயலாளர்கள் சுப்பிரமணியன், தமிழ்ச்செல்வன் மற்றும் ரகுநாதன், செல்வராஜ், மகேஸ்வரி, அம்மா குரல் அயரின் உட்பட கழகத்தில் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் திரு செல்வ கணபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டவியா மற்றும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.
அதிக சிரமத்தோடு எடுக்கப்பட்ட பல தடைகளை தாண்டி திரைக்கு வருகின்றது சவுடு திரைப்படம். அக்ஷயா பிலிம்ஸ் சார்பில் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மணன் தயாரிப்பில் ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்கத்தில் ஜான் பீட்டர் இசையில் ரம்யா முத்து பாபு பாடல் வரிகளில் பவர் சிவா நடன பயிற்சியில் ஏசுதாஸ் சண்டை பயிற்சியிலும் ஜார்ஜ் கலை வண்ணத்தில் கதாநாயகனாக SP பகவதி பாலாவும் மாறுபட்ட வில்லனாக ஸ்ரீ கண்ணனும் கதையின் நாயகியாக அஷிபாவும் கொடூர அரக்கியாக ஷோபிகாவும் தளபதிக்கு பல படங்களில் இணையாக நடித்த காமெடி கிங் வைகாசி ரவி, சாப்லி பாலு, கிளிமூக்கு ராமச்சந்திரன், சித்திரை குப்தன் போன்ற முன்னணி நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் படம் சவுடு. கொளத்தூர் என்ற கிராமத்தில் தொடர்ந்து மர்ம கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஊர் மக்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். கொலையாளிகளை கண்டுபிடிக்க ஊர் தலைவர் ராயப்பர் திறமையான இன்ஸ்பெக்டர் வேண்டும், உடனே கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என கமிஷனர் மற்றும் அமைச்சர்களிடம் முறையிடுகின்றார். புதிய இன்ஸ்பெக்டர் வீரபாண்டியை கொலையாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை நியமிக்கின்றது. இரவு நேரங்களில் ஊருக்குள் சுற்றித் திரிகின்ற ஒரு கும்பலை பற்றி வீரபாண்டியனுக்கு தெரிய வருகின்றது. உடனே அவர்களை கைது பண்ணி விசாரித்தால் 16 பெண்களை கடத்தி கொலை செய்து உள்ளார்கள் எனவும் இந்த கொலைக்கு பின்னால் ஊர் தலைவர் ராயப்பன் தொடர்பு இருப்பதும் தெரிய வருகின்றது. இதனால் காவல்துறையே அதிர்ந்து போகின்றது. ராயப்பர் எதற்காக 16 பெண்களை ஆள் வைத்து கடத்தினார்? கடத்தின பெண்களை ஏன் கொலை செய்தார்? கொலை செய்யப்பட்ட உடல்களை என்ன செய்தார்? வீரபாண்டியனாக SP பகவதி பாலா கதாநாயகனாகவும் ராயப்பன் என்ற வில்லனாக படத்தில் தயாரிப்பாளர் எல் கண்ணன் நடித்திருக்கின்றார்கள். படத்தின் காட்சிகள் விறுவிறுப்பாக இயக்கி இருக்கின்றார் ஜெயந்தன் அருணாச்சலம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி உலகமெங்கும் சவுடு திரைப்படம் ரிலீஸ் ஆகின்றது. மக்கள் பார்த்து பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றதுக்காக ஒரு மைய கருத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறோம். இதில் இயக்குனர் ஜெயந்தன் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு சிற்பி மாதிரி செதுக்கிறார் படத்தை. ஜான் பீட்டர் அவர்கள் அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. இதில் வில்லனாக நடிச்சுக்கிற கண்ணன் லக்ஷ்மணன் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சுக்கிறாங்க. நல்லா அருமையாக இந்த படம் வந்திருக்குது. 4 சாங் இருக்குது, 3 ஃபைட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மற்றும் இது நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நடிகர் நிறைய பேர் உருவாக மாட்டாங்க. மக்கள் வந்து பாண்டிச்சேரியில் உள்ள நடிகருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதனால் நம்ம பாண்டிச்சேரி மக்கள் வேறு அனைவரும் வந்திருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நடித்த சொந்த பந்தம் உற்ற உறவினர் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தை வச்சு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. அதேமாதிரி இந்த சேனல் மீடியாவுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி ராஜா தேட்டர்லேருந்து பேசுகிறோம். சவுடுன்ற படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்குது. இந்த படத்தில் என் பேர் வந்து கருணாமூர்த்தி. நான் வந்து இந்த படத்தில் ஒப்பனை கலைஞர் மேக்கப் மேனாக பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் படத்துலையும் நடிச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல திரைப்படம். சின்ன பட்ஜெட்டு, நடிகர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. எங்ககிட்ட பெருசாக பணம் இருந்தால் அது பெரிய ஹீரோவை வச்சு பண்ணியிருக்கோம். நல்ல கதை, ஆனால் ஹீரோவும் நடிகர்கள் தான் புதுசாக இருப்பாங்க. இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னைய காலகட்டத்தில் என்ன நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷனு அப்படின்றது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இந்த படத்து மூலிமா நாங்கள் சவுடு படத்து மூலிமா சொல்லியிருக்கிறோம். இந்த படத்தை அருமையாக சிறப்பாக செஞ்ச ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்களுக்கும், பகவதி பாலா அவர்களுக்கும், கண்ணன் அவர்களுக்கும், ஜான் பீட்டர் அவர்களுக்கும் மற்றும் பாண்டி முருகன் அவர்களுக்கும், குகனேஷ் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும், இங்கே எங்களுடைய இதை வந்து வெளியில் கொண்டு போகிற ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.